வச்சுட்டு அவ்வளோதான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா போய் இதை நாங்கள் 10 ஆக்கிடுவோம் 5 நிமிஷம். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب أرني حقائق الأشياء. ஹதரத் ஹாத்தமுல் அம்பியா ஹைருல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை சார்ந்த அன்புமிக்க சகோதரர்களே, உண்மையை புரிய வேண்டும் என்ற தூய நோக்கத்துடன் இங்கு வருகை தந்திருக்கும் சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முதலாவதாக அஹ்மதிய இயக்கத்தின் கொள்கைகளை பற்றி மிகவும் சுருக்கமாக எடுத்துரைக்க நாடுகின்றேன். திருக்குர்ஆனிலிருந்தும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவசனங்களிலிருந்தும் தெரியும் கொள்கைகள் தான் அஹ்மதிய மதத்தின் கொள்கைகள். இஸ்லாத்தின் 5 ருக்குன்களிலும் ஈமானின் 6 காரியங்களிலும் பரிபூர்ணமான முறையில் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எல்லா கொள்கைகளின் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாகும். அல்லாஹ்வின் தௌஹீத், ஹாத்தமுன் நபியின் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத், அவர்களுடைய ரிசாலத், கடைசி காலம் வரை நீண்டிருக்கும் அந்த ரிசாலத்தின் மீது, அந்த நுபுவத்தின் மீதுதான் பரிபூர்ணமான கொள்கை நம்பிக்கை நமக்கு எங்களுக்கு இருக்கின்றது. ரப்புல் ஆலமீனான அல்லாஹு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கும் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்கள் கிடைத்திருக்கும் ஸிக்ருல் லில் ஆலமீன் என்ற திருமறை கூறியிருக்கும் திருக்குர்ஆனில் மீதான் எங்களுக்கு பூர்ணமான நம்பிக்கை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை போன்று ஹஸ்புனா கிதாபுல்லாஹி, அல்லாஹுடைய கிதாப் திருக்குர்ஆன் கரீம் ஒன்று மட்டும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் அனல்லாஹு அலமு,
நான் எல்லாம் தெரிந்த அல்லாஹ் இறக்கி இருக்கும் இந்த பூர்ண கிரந்தம் ஸாலிகல் கிதாபு பர்ஃபெக்ட் புக், பூர்ண கிரந்தமாக இருக்கின்றது. லா ரைப ஃபீஹ், எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு கூட இது ஹிதாயத்தாக, வழிகாட்டியாக இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாமே இந்த திருக்குர்ஆனை இறக்கி இருக்கின்றோம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அதன் பாதுகாப்பின் பொறுப்பு நமது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே கடைசி காலம் வரை இறைவன் புறமிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் திருக்குர்ஆனின் மீதான் எங்களுக்கு பூர்ணமான நம்பிக்கை. மற்றும் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹு லகௌலுன் ஃபஸ்லுன். எல்லா விதமான தீர்ப்பு கூறப்படும் கிரந்தம் திருக்குர்ஆன் மட்டும்தான். தஃசீலன் லிகுல்லி ஷைஇன், எல்லா விஷயங்களை பற்றி விளக்கமான கருத்துகள், அல்லாஹ்வுடைய கருத்துகள், அல்லாஹ்வுடைய விளக்கம் அதில் கூறப்பட்டிருக்கிறது. முஹைமினன் அலை, திருக்குர்ஆன் பூர்ணமான கண்காணிப்பாக இருக்கின்றது. இது எவரையும் மகிழ வைப்பதற்காக நாங்கள் முனாஃபிக்தனமான கூறும் கொள்கைகள் அல்ல. எந்த இறைவன் மீது என்னுடைய உயிர் இருக்கின்றதோ, எந்த இறைவன் மீது ஒவ்வொரு அஹ்மதியுடைய உயிர் இருக்கின்றதோ, அந்த இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், சத்தியம் செய்து கூறுகின்றேன். இதுதான் எங்களுடைய கொள்கை. அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் கூறக்கூடியவர்கள் சாபத்திற்குரியவர்கள், லானத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வை கூறும்போது, லானத்துல்லாஹி அலல் காதிபீன் என்று அல்லாஹ்வை கூறும்போது, எவரையும் மகிழ வைப்பதற்காக எங்களுடைய உள்ளத்தில் ஒன்று வெளியில் மற்றொன்று என்ற முறையில் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை உங்கள் முன்னால் வைக்கவில்லை. இதுதான் எங்களுடைய கொள்கை. ஹஸ்புனா கிதாபுல்லாஹ் ஃபைன் தனாததும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூ இலல்லாஹி வர் ரசூல். ஏதாவது விஷயங்களை பற்றி அபிப்பிராய வித்தியாசங்கள், கொள்கை வேறுபாடுகள் இருக்கின்றால் திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறினான், ஃபருத்தூ இலல்லாஹி வர் ரசூல். முதலாவது அல்லாஹ் என்ன கூறுகின்றான் இந்த விஷயத்தை பற்றி, அதான் பார்க்க வேண்டும். வர் ரசூல், அதற்கு பிறகு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள், இதைத்தான் பார்க்க வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, அடிப்படையான முறையில் அஹ்மதிகளுக்கும் அல்லாதவருக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்று இதுவே என்னுடைய சொற்பொழிவில் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அஹ்மதியா ஜமாத்திற்கும் அல்லாத அஹ்மதியா முஸ்லிம்களுக்கும் அல்லாத முஸ்லிம்களுக்கும் இடையிலுள்ள கொள்கை வேறுபாடு, அபிப்பிராய வித்தியாசம் கடைசி காலத்தில் தோன்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் பற்றியாகும். கடைசி காலத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விற்று திருக்குர்ஆனை விற்று அகன்று போகும்போது அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக, திருக்குர்ஆனின் பக்கம் அழைப்பதற்காக வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றுவார்கள் என்று அஹ்மதியா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்திய முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போது கடைசி காலத்தில் தோன்றும் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் யார் என்பதை பற்றி தான் நமக்கும் உங்களுக்கும் இடையே, முஸ்லிம்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடு. உங்களுடைய முஸ்லிம்கள் புது முஸ்லிம்களுடைய கொள்கையின் அடிப்படையில் கடைசி காலத்தில் தோன்றும் வாக்களிக்கப்பட்ட அந்த மசீஹ் 2000 வருடங்களுக்கு முன் ரசூலன் இலா பனி இஸ்ராயில் என்று திருக்குர்ஆன் கூறியிருக்கும், இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் தோன்றியிருக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கடைசி காலத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் மரணிக்காமல் இன்றும் வானத்தில் இருக்கிறார்கள். 2000 வருடங்களாக வானத்திலே இருந்து வருகின்றார்கள். இந்த பூத உடம்புடன் அவர்களே கடைசி காலத்தில் தோன்றுவார்கள் என்று பொதுவாக முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் கொள்கையின் அடிப்படையில் வானத்தில் எந்த மனிதரும் எந்த ரசூலும் ஏறி போகவில்லை. 2000 வருடங்களுக்கு முன் ரசூலன் இலா பனி இஸ்ராயில் என்ற திருமறை கூறியிருக்கும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று திருக்குர்ஆனின் அடிப்படையில் அஹ்மதியா ஜமாத் நம்பிக்கை கொண்டிருக்கின்றது. நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். 1,24,000 நபிமார்களில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் ஆத்மீகமான முறையில் வானத்திற்கு ஏறி செல்வதற்குள்ள பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மற்றெந்த நபிக்கும் கிடைக்கவில்லை. அந்த வானத்தில் ஆத்மீகமான முறையில்
ஹஜ்ரத் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள், கடைசியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான இவர்கள் பார்த்தார்கள். ஆம், வான உலகில் ஆத்மீய உலகில் இந்த எல்லா நபிமார்களும் இருக்கிறார்கள். ஆனால் உடலுடன் இல்லை, உயிருடன். ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ், அவருடைய ஆத்மா வானத்தில் நபிமார்களை தரிசித்திருக்கின்றார்கள் என்றால் ஆத்மீயமான உடல் தரிசித்திருக்கிறார்களே தவிர இந்த பூத உடம்புடல் இல்லை. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது எப்போதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை மட்டும் நான் இந்த பூத உடலுடன் பார்த்திருக்கின்றேன், மற்ற நபிமார்களை இல்லை என்று சொன்னதுண்டா? நிச்சயமாக இல்லை. எந்த அளவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை, மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேராஜில் பார்த்தார்களோ அதே தோற்றத்துடன் அதே அளவில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்ததாக ஹதீஸ் கூறுகிறது. ஆகவே இந்த ஷரஃப், இந்த மகத்துவம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்றெவருக்குமே கிடைக்கவில்லை. இதுதான் அஹ்மதியா ஜமாத்தின் கொள்கை. கடைசி காலத்தில் தோன்ற இருக்கும் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. 2000 வருடங்களுக்கு முன் தோன்றி இருக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதன் என்ற முறையில், ஒரு ரசூல் என்ற முறையில், கிறிஸ்தவர்களுடைய போய் கடவுள் என்ற முறையில், ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ற தனி நபர் என்ற முறையில் வஃபாத் ஆகிவிட்டதாக மிகவும் விளக்கமான முறையில் திருக்குர்ஆன் கூறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாளை மறுநாளை இதை பற்றி நாம் பேசுவோம். நான் இப்பொழுது இந்த நேரத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ற தனி நபரை பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றது என்பதை பற்றி நான் இன்ஷா அல்லாஹ் விளக்க இருக்கின்றேன். மறுமையில் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் கேட்கும் கேள்விகளை பற்றி திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் மாயிதா 117வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள் மறுமையில், யா ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம், ஈசாவின் மகன், மரியமின் மகனே, அன்த குல்த லின்னாஸி இத்தகிதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், நீர் மக்களிடம் அல்லாஹ்வே அன்றி என்னையும் என் தாயாரையும் 2 கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினீரா என்று அல்லாஹ் கேட்டபொழுது, காலா சுப்ஹானக மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள், சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன், மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின், எனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி என்னால் எப்படி போதனை செய்ய முடியும்? இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்துஹு, நான் அவ்வாறு கூறியிருந்தேன் என்றால் ஃபகத் அலிம்துஹு, அது உனக்கு நன்றாக புரியும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வ லா அலமு மா ஃபீ நஃப்ஸிகா, என் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி உனக்கு தெரியும். வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிகா, இறைவா உன்னத உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. இன்னக அன்த அல்லாமுல் கயூப், நிச்சயமாக அல்லாமுல் கயூப் நீயாக இருக்கின்றாய். தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் இபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் அவர்களிடம் நீ எனக்கு கூற வேண்டும் என்று கட்டளையிட்டதை மட்டும்தான் கூறியிருக்கின்றேன். என்ன அது? அனேபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னையும் உங்களையும் படைத்திருக்கும் ரப்பி மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று. வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், நான் அவர்களுடன் இருந்த காலம் வரை நான் அவருக்கு சாட்சியாயிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, நீ எனக்கு வஃபாத் தந்ததற்கு பிறகு, நீ எனக்கு மரணத்தை தந்ததற்கு பிறகு,
குந்தாந்தர் ரகீப அலைஹிம், நீ அவர்களை கண்காணித்தவனாக இருந்தாய். வாந்தாலா குல்லி ஷைஇன் ஷஹீத, மேலும் நீ எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கின்றாய். இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் கேட்கின்றான், ஈசாவே, நீ உம்மையும் உனது தாயாரையும் இரு கடவுள்களாக வணங்க வேண்டும் என்று நீ கூறியிருந்தியா என்று கேட்கும் போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், எனக்கு சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத, சொல்ல உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை பேர் என்னால் எப்படி சொல்ல இயலும்? வகுந்து அலைஹிம் மாதும் துஃபீஹிம், நான் பனி இஸ்ராயேல்களுடன் இருந்தது வரை நான் அதற்கு சாட்சியாயிருந்தேன். அவர்கள் என்னையோ என்னுடைய தாயாரையோ வணங்கவில்லை. பலம்மா தவஃபைத்தனி, நீ எனக்கு வஃபாத்து தந்ததற்கு பிறகு குந்தாந்தர் ரகீபாலி, எனக்கு தெரியாது என்ன நடைபெற்றது என்று. பாருங்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தமது சமுதாயத்தின் 2 காலகட்டங்களை பற்றி கூறுகின்றார்கள். ஒன்று மாதும் துஃபீஹிம், நான் அவர்களுடன் இருந்த காலம், அப்போது அவர்கள் முஸ்லிக் ஆகவில்லை, என்னை என்னுடைய தாயாரை ஏற்றுக்கொள்ள, இந்த கடவுள்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பலம்மா தவஃபைத்தனி, நீ எனக்கு வஃபாத்து தந்ததற்கு பிறகு என்ன நடைபெற்றது என்று எனக்கு தெரியாது, அதுக்கு சாட்சியாக கண்காணிப்பாக நீதான் இருக்கின்றாய். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் அவர்கள் இருந்தது வரை கிறிஸ்தவர்கள் முஸ்லிக்கீங்களாக மாறவில்லை. எப்போது அவர் மாறிவிட்டார்கள்? நான் அவர்களுடன் இல்லாத காலகட்டத்தில். அது எப்போது? பலம்மா தவஃபைத்தனி, நீ எனக்கு வஃபாத் தந்ததற்கு பிறகு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஃபாத் கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் வழி தவறிவிட்டார்கள் என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. ஏன்? ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே அவர்கள் வழி தவறிவிட்டதாக திருக்குர்ஆன் கூறுகின்றது. லக்கத் கஃபரல்லதீன காலூ இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மர்யம, மஸீஹ் இப்னு மர்யம் அல்லாஹ் என்று கூறுகின்றவர்கள் காஃபிர்கள் என்று. இப்ப மஸீஹ் இப்னு மர்யம் அல்லாஹ் என்று கூறக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்று இவர் எப்போது கூறினார்கள்? ஃபலமா தவஃபைதனி, எனக்கு நீ வஃபாத் தந்ததற்கு பிறகு. மிகவும் விளக்கமான முறையில் அல்லாஹ் இதை பற்றி எடுத்துரைத்திருக்கின்றான். இனி நான் ஏற்கனவே கூறியதை போன்று ஃபைதா தனாததும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், ஏதாவது விஷயத்தை பற்றி உங்களுக்கு கருத்து வேற்றுமை இருந்தால் முதலாவது அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு வர் ரசூல், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றான் நான் உங்களுக்கு முன்னால் வைத்திருந்தேன். கிறிஸ்தவர்கள் வழி தவறிவிட்டது ஃபலம்மா தவஃபைதனி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு. இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை பார்ப்போம். இது அஸ்ஸஹுல் குத்துபி பஅத கிதாபில்லாஹி, கிதாபுல்லாஹ் குர்ஆன் கரீமுக்கு பிறகு மிகவும் சஹீஹான கிரந்தங்களில் மிகவும் சஹீஹானது புகாரி. சஹீஹ் புகாரி என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த கிதாபு தஃப்சீரில் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்கின்றார்கள், மஹ்ஷரையில் அன்னஹு யுஜாஉ பிரிஜாலி மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தை சார்ந்த சிலர்கள் ஃபயூஹது பிஹிம் இதாத்தி ஷிமாலி, நரகத்தின் பக்கம் எடுத்து செல்லப்படுவதாக நான் பார்ப்பேன். ஃபஅகூலு, அப்பொழுது நான் கூறுவேன், யா ரப்பி உஸைஹாபி உஸைஹாபி, இறைவா இவர்களெல்லாம் என்னுடைய சஹாபாக்கள், எங்களை எங்கே எடுத்து செல்கின்றீர்கள்?
என்று கூறும்பொழுது ஃபயுகாலு கூறப்படுவார்கள், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதகா, உமக்கு பிறகு என்றால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இவர்கள் புதிதாக என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றி உமக்கு தெரியாது. அப்பொழுது நான் கூறுவேன், கமா காலல் அப்து சாலிஹோ, இறைவனின் சாலிஹான அப்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதை போன்று நான் கூறுவேன், வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், நான் அவர்களுடன் என்னுடைய இந்த உசைஹாம்களுடன் இருந்தது வரை நான் அவருக்கு கண்காணிப்பாக இருந்தேன், நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். ஆனால் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், நீ எனக்கு வஃபாத் தந்ததற்கு பிறகு, நீ என்னை மரணிக்க செய்ததற்கு பிறகு இவர்கள் வழி தவறிவிட்டார்கள் என்றால் அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. குன்த அன்த ரகீப அலைஹிம், அது கண்காணிப்பாளர் நீதான் இருக்கிறார். ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஃபைதனி என்பதற்கு என்ன பொருள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி விளக்கமாக நம்மால் புரிய முடியும். நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். ஏற்கனவே சொன்ன போது ஃபருத்து இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றான், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். ஃபலம்மா தவஃபைதனி என்ற அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பது இந்த ஆயத்து மிகவும் விளக்கமான முறையில் எடுத்துரைக்கின்றது. அதாவது எவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்திற்கு அவரை சார்ந்தவர்கள் வழி தவறி விட்டார்களோ அவ்வாறே என்னை சார்ந்தவர்கள் உசைஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு வழி விட்டார்கள் என்றால் அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. ஏனென்றால் ஃபலம்மா தவஃபைதனி, நீ எனக்கு வஃபாத் தந்திருக்கிறாய். இப்ப பாருங்கள், மிகவும் விளக்கமான முறையில் திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் வஃபாத் கொடுத்திருக்கின்றான் என்று. அதே போன்று ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் விளக்கமான முறையில் எடுத்துரைத்திருக்கின்றார்கள், எவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனது பிறகு அவரை சார்ந்தவர்கள் வழி தவறி விட்டார்களோ அவ்வாறே ஃபலம்மா தவஃபைதனி, என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த உசைஹாப வழி தவறி விட்டார்கள். இதே புகாரியில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாசிக்கிறார்கள், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, முதவஃபீகா முமீதுகா, முதவஃபீக நான் உனக்கு வஃபாத் தருவேன் என்பதின் பொருள் என்ன? முமீதுக நான் உனக்கு மௌத் தருவேன் என்பதாகும். யா ஈசா இன்னி முதவஃபீக வ ராஃபியுக இலையா, யா ஈசா இன்னி முதவஃபீக, ஈசாவே நான் முதலாவது உனக்கு வஃபாத் தருவேன். வஃபாத்தினால் என்ன பொருள்? பூத உடம்புடன் வானத்திற்கு எடுத்து செல்வதா? இல்லை. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முதவஃபீகா என்பதன் பொருள் முமீதுகா, உனக்கு மௌத் தருவேன், மரணம் தருவேன் என்பதா. துவஃபி என்பதற்கு திருக்குர்ஆனில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றது. திருக்குர்ஆனில் 25 இடங்களில் தவஃபி வஃபாத் என்ற சொல் வந்திருக்கின்றது. 25 இடங்களில். அந்த 25 இடங்களில் 23 இடங்களிலும் தவஃபி என்பதற்கு கப்ஸ ரூஹ் பஸரி மௌத், உயிரை பிடிக்கிறது, மரணம் மூலமாக உயிரை பிடிக்கின்றது என்ற 25 இடங்களில் 25 இடங்களில் வந்திருக்கும். அந்த இடங்களில் 23 இடங்களில் தவஃபி என்பதற்கு மரணம் கொடுக்கின்றதின் பொருளாக திருக்குர்ஆன் கூறுகின்றது. தவஃபி பாப தஃபஉல். ஆனால் 2 இடங்களில் கரீனா இருப்பதின் காரணமாக, கரீனா ஸரீஹ் இருப்பதின் காரணமாக நித்ரை என்று பொருள். மூன்றாவது ஒரு அர்த்தம் தவஃபி என்பதற்கு திருக்குர்ஆனில் இல்லை. உதாரணமாக அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து, அவர்களே மலக்கு ரூஹ் பிடிக்கின்றார். வலவ் தரா இத் யதவஃபல்லதீன கஃபரு ஹத்தா இதா ஜாஅதகுமுல் மௌத் தவஃபது ருசுலுனா குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் ஃபம்சிகுஹுன்ன ஃபில் புயூதி ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத் தவஃபனி முஸ்லிமன். நாம் எப்போது துஆ செய்கின்றோம், வதவஃபனா மஅல் அப்ரார்,
வதஃபனா மஅல் அப்ரார், இறைவா நல்லடியார்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. அல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும் அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து அவு நதவஃபயன்னக வமின்கும் மன் யுதவஃபா மின் கப்லு வைமா நுரியன்னக பஅதல்லதீன நஇதுஹும் அவு நதவஃபயன்னக ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக்கும் ஃபைமா நுரியன்னக பஅதல்லதீன நஇதுஹும் அவு நதவஃபயன்னக ஃபைலைனா யுர்ஜஊன் வல்லதீன யுதவஃபௌன மின்கும் அவு யதரூன அஸ்வாஜன் வல்லதீன யுதவஃபௌன மின்கும். இவ்வாறு 23 இடங்களில் அல்லாஹு தவஃபி 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 என்ற சொல்லு கொடுத்திருக்கும் அர்த்தம் பொதுவாக நாம் கூறிக்கொண்டிருக்கும் வஃபாத் என்ற அர்த்தம் இல்லாமல் மற்றொரு அர்த்தம் இல்லை. ஆனால் நித்ரை என்ற அர்த்தம் 2 இடங்களில் கூறப்பட்டதற்கு கரீனாம் காணப்படுகின்றது. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, 2 விதமாக அல்லாஹு நஃப்ஸை பிடிக்கின்றான். வல்லத்தி லம் தமுத், ஒன்று ஹீன மௌத்தி, ஒன்று மரணம் கொடுக்கும் போது வஃபாத். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, இரண்டாவது ரூஹை பிடிக்கின்றது மனாமில், நித்ரையில், அப்போது மரணம் இல்லை. இப்ப தவஃபியோட 2 விளக்கம் அல்லாஹ் கூறுகின்றான். ஒன்று தவஃபி ஹீன மௌத்திஹா, மரிக்கும் பொழுது. மற்றது வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, நௌம், நித்ரை. இந்த கரீனாவின் காரணமாக தவஃபி என்பதற்கு நித்ரை, உறக்கம் என்றுதான் பொருள். மற்றொன்று ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி, ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி, இரவில் உங்களுடைய ரூஹை பிடிக்கின்றான். இதுதான் திருக்குறளில் நமக்கு விளக்கமான முறையில் வெளியாகும் ஒரு உண்மை. அதாவது தவஃபி யா ஈசா இன்னி முதவஃபீகா ஃபலம்மா தவஃபைதனி, இந்த 2 இடங்களில் வந்திருக்கும் தவஃபி என்பதற்கு நாம் 2 அர்த்தங்கள் கொடுக்க வேண்டும். ஒன்று சரியான முறையில் வஃபாத், மற்றொன்று அதேகே பாருங்கள், நான் ஏற்கனவே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுடைய ரிவாயத் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கின்றேன். அதாவது முத்தவஃபீகா என்பதற்கு முமீதுகா என்ற அர்த்தம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் தான் கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிளாஸில் இருந்தும் கற்றக்கூடியவர்கள், திருக்குர்ஆனை விளங்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தும். அந்த இப்னு அப்பாஸ் கூறுகின்றார்கள், முத்தவஃபீகா என்பதற்கு முமீதுகா என்றுதான் பொருள். என் நான் ஒன்று கடைசியாக என்னுடைய நேரம் முடிவு காரணமாக கூற விரும்புகின்றேன். அஹ்மதியா ஜமாத் கடந்த 105 வருட காலமாக உலகம் பூராவும் ஒரு சேலஞ்சு விடுத்திருக்கின்றது. அதாவது தவஃபி என்ற ஃபெயில், அதன் ஃபாயில் அல்லாஹும் அதில் மஃஊல் ஸீ ரூஹுமா இருக்கும்போது, அதாவது உயிருள்ள ஒரு பொருளை அல்லாஹு தவஃபி செய்தான் என்று வந்தால் அதன் பொருள் இந்த உயிரை கப்து செய்வதை தவிர மற்றொரு அர்த்தமும் இல்லை. இந்த அர்த்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அர்த்தம் திருக்குர்ஆனில் இருந்தும் காட்ட இயலும் என்றால் அப்போது 105 வருடங்களுக்கு முன் அஹ்மதியா ஜமாத்தின் தலைவர் கூறினார்கள், நான் 1000 ரூபாய் கொடுக்க தயாராயிருக்கிறேன். அந்த சேலஞ்சை இதுவரை எவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மீண்டும் கூறுகின்றேன், அல்லாஹு ஃபாயில் ஸீ ரூஹ் மஃஊல், தவஃபி என்ற சொல் வரும்பொழுது அந்த தவஃபிக வஃபாத் என்பதை தவிர மற்றொரு அர்த்தமும் இல்லை. அப்படி ஏதாவது அர்த்தம் இருக்கின்றது என்றால் திருக்குர்ஆனில் எடுத்து காட்டுங்கள் என்ற சேலஞ்சு இன்றும் அஹ்மதியா ஜமாத் விடுத்து கொண்டே இருக்கின்றது. சுருக்கமான முறையில் இந்த ஒரே ஒரு ஆயத்தை 2 ஹதீஸ் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன்.
சும்மா الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த விவாத அரங்கில் 3 தலைப்புகளில் முதல் தலைப்பை பற்றி விவாதிப்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த விவாதத்திலே எதிர் தரப்பினருடைய வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் அவர்கள் விவாத ஒப்பந்தத்திலே கூறப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளை 2 இடத்திலே மீறி இருக்கிறார்கள். அதை அவர்கள் தெளிவான முறையிலே நியாயமான காரணம் தங்களுடைய உரையின் போது கூற வேண்டும். இல்லை என்றால் விதிமுறைகளை மீறி இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்பந்தத்தினுடைய ஒரு விதி சவால் விடும் வகையில் சேலஞ்ச் பண்ற விதத்தில் பேசக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது. இந்த விதிமுறைக்கு மாற்றமாக அவர்களுடைய உரையின் கடைசி நேரத்திலே ஒரு சவால் விடக்கூடிய விதமாக பேசினார்கள். அப்படி பேசுவது விவாதத்தினுடைய முறை இல்லை. நாம் இங்கே விவாதிக்க வந்திருக்கிறோம். அதனால் அந்த விவாத ஒழுங்குமுறையை அவர்கள் மீறி இருக்கிறார்கள். உரையினுடைய கடைசியில துவக்கத்திலையும் மீறினார்கள். தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசக்கூடாது என்பது விவாதத்தினுடைய விதிமுறைகளில் ஒன்று. 10 மணிக்கு ஆரம்பித்தவர்களுடைய உரையை 10:09 வரைக்கும் அவர்களுடைய பிரதாபங்களை பற்றி பேசினார்கள். அது இங்கே சொல்ல தேவையில்லாத ஒன்று. இது தலைப்பு, இந்த தலைப்பிற்கு எங்களுடைய சான்று இது என்று பேச வேண்டுமே தவிர எங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன என்று சொன்னால் நாங்களும் அதே மாதிரி விதிமுறைகளை மீறுகின்ற விதத்திலே பேச போனால் எங்களுக்கு 2-3 நாள் அதற்கே தேவைப்படும். அது நல்லதில்லை. விதிமுறைகள் எழுதுவது பின்பற்றப்படுவதற்கும் பேணுவதற்கும் தான். அதனால அவங்க ஏறக்குறைய 20 நிமிடம் தான் விவாதத்தில் பேசியிருக்கிறாங்க. கடைசியில் சேலஞ்சில் 1 நிமிஷம், ஆரம்பத்தில் ஒரு 9 நிமிஷம் விதிமுறைகளை மீறி இருக்கிறாங்க. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அவர்கள் எதிர்த்தரப்பினர்கள் ஒரு இடத்திலே முத்தவஃபீக என்பதற்கு முமீத்துக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்ததாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் என்று குறிப்பிட்டார்கள். பிறகு அவர்களை சேர்ந்தவர்கள் அதை சுட்டிக்காட்டிய பிறகு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை, இப்னு அப்பாஸ் கூறியதான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதனால் அது பற்றி நம்ம ஒப்புக்கொண்ட விஷயத்தினால, தவறா சொன்னதை ஒப்புக்கொண்டதுனால அதை பற்றி நம்ம போக வேணாம். அது ஒரு ஆதாரமாக எடுத்து வச்சாங்க. அது நிற்காது. இப்ப ஏன்னா முத்தவஃபீக என்பதற்கு ரசூலுல்லாவே முமீத்துக்கன்னு சொன்னாங்க என்ற அடிப்படையில் தான் வாதத்தை எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சு முடிச்சுட்டு கடைசியாக சொல்லும் போது இதை இப்னு அப்பாஸ் தான் சொன்னாங்க, ரசூலுல்லா சொல்லலைன்னு சொல்லி அவர்கள் தரப்பிலிருந்து எழுத்து மூலமாக சுட்டிக்காட்டிய பிறகு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால ரசூலுல்லாவே முத்தவஃபீக என்பதற்கு முமீத்துக்கேன்னு அர்த்தம் சொன்னாங்க என்ற அடிப்படையில் செய்த அந்த வாதங்கள் அடிபட்டு போயிடுது. அடுத்தது அவங்க ஆரம்பமாக விவாதத்திற்கு எடுத்து வச்ச அந்த வசனங்களுக்கு வரும். இந்த எங்களுடைய இந்த அமர்வுலையும் இன்னும் சில அமர்வுகளையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுவதற்கு எதிர்தரப்பினர் எடுத்து வைக்கின்ற வாதங்களுக்கு மறுப்புரை தான் சொல்லிக் கொண்டிருப்போம். அதற்கு பிறகு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்து ஏராளமான சான்றுகளை நாம் பிறகு காட்ட இருக்கிறோம். அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் சொன்ன ஒரு ஆயத்து என்னன்னு சொன்னா, மறுமை நாள்ல
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் விசாரிப்பான். அது பற்றி அல்லாஹ் இது காலல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம் அன்த குல்த லின்னாஸ் என்று தொடங்குகின்ற திருக்குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் தங்களுடைய வாதத்தை ஆரம்பமாக எடுத்து வைத்தார்கள். அவர்களுடைய வாதத்தினுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், பலம்மா தவஃபைதனி என்று அந்த பதிலில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், பலம்மா தவஃபைதனி, என்னை வஃபாத்தாக்கிய பொழுது, என்னை நீ வஃபாத்தாக்கிய பொழுது, குன்த அன்த ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களுடைய பொறுப்பாளனாக இருக்கிறாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அந்த யூத கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் மசீகை அல்லாஹ் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்திருக்கிறது. அதுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து வச்சாங்க. அப்படின்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்கங்கிற அர்த்தம் அது கொடுத்தா தான் சரியா வரும். இது வாதத்தினுடைய அடிப்படை கருத்து. இதற்கு சான்றாக திருக்குர்ஆன்ல 25 இடத்துல தவப்பாங்கிற வசனம் வந்திருக்கிறது. அந்த வசனங்கள்ல எல்லாம் 23 இடங்கள்ல மௌத்துங்கிற அர்த்தம் வருது. 2 இடங்கள்ல கரீனா, அதாவது புறச்சான்று இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல மாத்திரம் தூக்கம், உறக்கங்கிற அர்த்தம் வருது. இதை தவிர வேற எதையும் எடுத்து காட்ட முடியாது அப்படிங்கிறதையும் எடுத்து வச்சாங்க. இதற்கு நம்ம விவாத ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே நம்ம இதை ஆராயணும். விவாதத்தினுடைய ஒப்பந்தத்தினுடைய ஒரு ஷரத்து என்னன்னு சொன்னா, ஒரு வார்த்தையினுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுல விவகாரம் வந்துருச்சுன்னு சொன்னா, சர்ச்சை வந்துருச்சுன்னு சொன்னா, அரபு மொழியில அன்றைக்கு அந்த வார்த்தை என்னென்ன அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் எழுதப்பட்ட அகராதி நூற்கள் மேற்கோள்களாக எடுத்து காட்டப்பட வேண்டும் என்பது ஒப்பந்தத்தினுடைய விதிமுறையில் இருக்கிறது. தவஃபா என்பதற்கு மௌத்து தான் அதனுடைய நேரடி அர்த்தமா? இதான் ரொம்ப ஆராய வேண்டிய விஷயம். 23 இடங்கள்ல மௌத்துங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு என்பதை நாம ஒத்துக்கொள்றோம். 2 இடங்கள்ல தூக்கம்ங்கிற இடத்துல வந்திருக்கு ஒப்புக்கொள்றோம், அது தனி விஷயம். ஆனா அந்த அர்த்தம் ஏன் வந்தது? அகராதி அர்த்தப்படிதான் வந்ததா, வேறு புற காரணங்களை கொண்டு அந்த அர்த்தத்தை வழங்குறோமா? இதை நம்ம சிந்திக்கணும். தவஃபா என்பது வஃபா என்ற வேர் சொல்லில இருந்து வந்த பாபு தஃபவுல். அவங்க சொன்னார்கள் தஃபவுலி பாபு என்று சொன்னார்கள். இந்த தஃபவுல் என்பது ஒரு மசீத், அதாவது மூலச்சொல்லை விட அதிகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த தவஃபா என்பதற்கும் மூலம் ஒன்றும் இருக்கிறது, அது வஃபாவுல இருந்து வருது. அகராதி எடுத்து புரட்டி பார்த்துக்கலாம். வஃபா என்றால் நிறைவேற்றுதல். தவஃபா என்று சொன்னால், வஃபா என்றால் முழுமையாக நிறைவேற்றுதல், தவஃபா என்றால் முழுமையாக பெறுதல். தவஃபா என்பதற்கு முழுமையாக பெறுதல் என்று அர்த்தம். இங்கே மௌத்தாவுறதுல முழுமையாக பெறுதல் வர்றதுனாலதான் அந்த இடத்துல மௌத்து அர்த்தம் செய்யறமே தவிர அதனுடைய நேரடியான அர்த்தமே மௌத்துன்னு கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். வஃபா என்பது அதனுடைய எந்த ஒரு மூல சொல்லுக்கும், வஃபாத்து உள்பட நம்ம இலக்கியத்துல வழக்கத்துல வஃபாத்துக்கு மௌத்துன்னு சொல்லி சொல்லி பழகிருக்கிறமே தவிர வஃபா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? முழுமையாக கொடுத்தல். தவஃபாண்டா என்ன அர்த்தம்? முழுமையாக எடுத்தல். இதுதான் தவஃபாவுக்கு உரிய அரபு மொழி கூறக்கூடிய ஆதாரம், அர்த்தம். இந்த அர்த்தத்தின் அடிப்படையில் நம்ம சிந்திக்கும் போது ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. எதிர் தரப்பினருக்கும் வரலாம், மற்றவர்களுக்கும் வரலாம். இப்ப திருக்குர்ஆன்ல இவ்வளவு இடத்துல 23 இடத்துல அந்த அசல் அதனுடைய உண்மையான பொருளை விட்டுட்டு வேற பொருளை பயன்படுத்தப்படுமா? ஒரு வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் ஒண்ணு இருக்கும்போது அது குறைந்த இடத்துலையும் நேரடி அர்த்தம் இல்லாம அதனுடைய கருத்தை வைத்து விளங்கின அர்த்தம் இருக்குது, அது இவ்வளவு இடத்துலையும் பயன்படுத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் சிலருக்கு வரலாம். அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக வேண்டி அது மாதிரியான ஒரு எவிடன்ஸை குர்ஆன்ல இருந்து நான் தர்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதாவது ஜக்காத் என்று ஒரு வார்த்தை இருக்குங்க. ஜக்காத்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு அர்த்தம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஜக்காத்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல ஏழைகளுக்குரிய அந்த கடமையை நிறைவேற்றுதல். இந்த ஜக்காத் என்ற வார்த்தைக்கு அரபு மொழியை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அகராதியில் இந்த அர்த்தம் இருக்காது. எந்த அர்த்தம்? நாம விளங்கி இருக்கிறோம் இந்த அர்த்தம் இருக்காது. அகராதியில் இருக்கிறதெல்லாம் தூய்மைப்படுத்தல் அர்த்தம். ஜக்காத்துக்கு தூய்மைப்படுத்துதல் என்பதுதான் அரபு மொழி தரக்கூடிய அர்த்தம். ஆனாலும் திருக்குர்ஆனை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா 32 இடங்களில் ஜக்காத் என்ற வார்த்தை வருது.
32 இடத்துல ஜக்காத்துங்கிற வார்த்தை வருது. அதுல 30 இடத்துல இந்த ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அசல் அர்த்தம் கிடையாது, தூய்மைப்படுத்தின அர்த்தம் கிடையாது. ஆமா, ஏழை வரின்னு வழங்கி வச்சிருக்கிறோமே 5 கடமைகள்ல ஒன்றாக அந்த ஜக்காத்துங்கிற அர்த்தத்தில் வருது. 2 இடத்துல அந்த ஏழை வரிங்கிற அர்த்தத்தில் வரல. திருக்குறான்ல 32 இடத்துல ஜக்காத்துங்கிறது வருது. இந்த இதுக்கு நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். இவ்வளவு இடத்துல வந்திருக்கிறதுனால இன்னொரு இடத்துல அதுதான் செய்யணும்னு முடிவு வரக்கூடாது, அதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப 32 இடத்தில் ஜக்காத்துங்கிறது வருது. அதுல 30 இடத்துல வந்து ஜக்காத்துக்கு அர்த்தம் என்ன? அகராதியில் இல்லாத இஸ்லாம் வந்த பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம். ஏன்னா அகராதி இஸ்லாத்துக்கு முந்தினது. அவனுக்கு ஜக்காத்துக்கு இந்த கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டான். அரபு மொழியை அந்த உண்டாக்கினவன் அவன் ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம் வச்சிருந்தான்? தூய்மைப்படுத்துதல். ஆனா 18:81 வசனத்திலையும் 19:13 இந்த 2 இடத்துல தான் ஜக்காத்துங்கிற வார்த்தை அகராதியுடைய அர்த்தத்தில், அதாவது நேரடி பொருள்ல தூய்மைப்படுத்துதல் என்ற பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப 30 இடத்துல அகராதி என்ன பொருளை கூறுதோ அதை குர்ஆன் சொல்லல. 30 இடத்துல கூறுனதுனால அதைத்தான் இந்த இடத்துலையும் செய்யணும். அந்த ஆயத்து என்ன? வஹனானம் மில்லதுன்னா வ ஜகாத்தன் வ கான தகியா, அவரை ஜகாத்தாக நாம் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒரு நபியை பத்தி சொல்றான். அந்த இடத்துல அவர் ஏழை வரின்னு அர்த்தம் இல்லை, பரிசுத்தம்ங்கிற அர்த்தம் அங்க வருது. அது மாதிரி அரதுனா கஹுபுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஹில்ர் நபியும் சம்பந்தப்பட்ட அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அரதுனா ஐ யுபதிலஹுமா ரப்புஹுமா கைரம் மின்ஹு ஜகாத்தன் வ அக்ரபருஹுமா. இந்த இடத்துல ஜகாத் வருது. இந்த குழந்தையை நான் கொலை பண்ணி விட்டேன், இதை விட ஜகாத்தான ஒரு குழந்தையை, பரிசுத்தமான ஒரு குழந்தையை வந்து அல்லாஹ் தருவான் என்று நான் நாடினேன் என்று சொல்லி அந்த கொலை செஞ்ச ஹில்ர் நபி வந்து சொல்றாங்க. இப்ப அகராதியில என்ன பொருள் அந்த பொருள் இந்த 2 இடத்துல தாங்க வருது. இந்த 2 இடத்துல தான் வருது. மீதி உள்ள 30 இடத்துலையும் அகராதியில இல்லாத இஸ்லாம் வந்த பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் அதுல வருது. அதனால 23 இடத்துல வந்திருக்கு, அது பார்க்கவே கூடாது. 30 இடத்துல ஒரு பொருள் வந்தாலும் 2 இடத்துல வேற பொருள் வரலாம். இதை புரிஞ்சுக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக சலாத். சலாத்னா என்ன? தொழுகை, எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு அகராதியில் அர்த்தம் கிடையாது. சலாத்துனா தொழுகைன்னு நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா சலாத்துக்கு அகராதியில தொழுகைன்னு அர்த்தம் உண்டா? கிடையாது. தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னது. அந்த அரபு மொழி அதுக்கு முந்தைய முடிச்சு இருக்கு. அவனாக்கு இந்த சலாத்துங்கிற வார்த்தையை வச்சிருக்கிறான். சலாத்துனா என்ன? துவா, பிரார்த்தனை. இதுதான் சலாத்துங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில அகராதி கூறக்கூடிய அர்த்தம். இஸ்லாம் வந்த பிறகு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுத்துச்சு. என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட சில ருக்குன்கள், குனிதல், நிமிர்தல், ஓதுதல், இருத்தல், சலாம் கொடுத்தல்ங்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு வணக்கத்திற்கு பெயரு சலாத்து, தொழுகை அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சு. இப்ப குர்ஆன்ல வந்து 67 இடத்துல சலாத்து வருது. 67 இடத்துல சலாத்துங்கிற வார்த்தை வருது. இதுல அசலாத்து 67 இடத்துல 65 இடத்துல தான் தொழுகைன்னு அர்த்தம். 2 இடத்துல தொழுகைன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி? குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு என்ற வசனம். இன்னொரு வசனம் ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும். ஜகாத் கொடுக்க வர்றவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். வ ஸல்லி அலைஹிம், அவர்களுக்கு நீ துஆ செய். இந்த இடத்துல தொழுகைன்னு அர்த்தம் இல்ல. இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், உனது தொழுகை அவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தும் அர்த்தம் இல்லை. ஜகாத் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்களுக்காக நீ அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய், அவங்களுக்கு அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப அகராதியில என்ன அர்த்தம் இருக்கிறதோ அந்த அர்த்தம் 65 இடங்கள்ல பயன்படுத்தப்படாம குர்ஆன்ல 2 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால அகராதியில என்ன அர்த்தம் இருக்குதுங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுமே தவிர 23 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டதுனால 2 இடங்கள்ல தூக்கங்கிறது பயன்படுத்தப்பட்டதுனால இந்த 2 வந்து இங்க நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. 2 எடுக்க மாட்டோம், அந்த வாதம் சரியில்லை. எத்தனை இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் வாதிக்க கூடாது. அந்த இடத்தில் அந்த அர்த்தம் பொருந்துதான் பார்க்கணும். அந்த அடிப்படையில் இன்னொன்னு கவனிக்கணும். தவப்பா என்பதற்கு அஹ்து ஷைஇ வாஃபிரன், அஹ்து ஷைஇ தாமன், ஒரு பொருளை முழுமையாக நிறைவாக பெற்றுக் கொள்ளுதல். இதுதான் அதுக்கு அர்த்தம், கரெக்டான அர்த்தம். உலக வழக்கத்தில் நம்ம பார்க்கிறோம், அஹ்து ஷைஇ வாஃபிரன் உலகத்தில் பார்க்கிறோம். ஒருத்தர் செத்து போறதுதான் முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் அதுல வருது.
செத்துட்டான்னு சொன்னா முழுசா போயிட்டான். இப்படி வர்றதுனால அந்த அகராதியுடைய அர்த்தம் இங்கே லைட்டா பொருந்துறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், மௌத்தை பிடிச்சி பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அகது செய்ய முழுசா ஆள் போயிட்டான், முழுசா போயிட்டாங்கிறது உடலோடவும் சேர்ந்து போனாதான் உண்மையில முழுசா போறன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா முழுசா ஒன்று போறதுன்னு சொன்னா உடல் உயிர் அவ்வளவும் சேர்ந்து போறதுக்கு பேர் தான் முழுசா போறது. நம்ம பார்த்த வகையில் இதுதான் முழுசா தெரியறதுனால மனிதன் இதை தவப்பாங்கிறான், இதை பிடிச்சி பார்த்துங்கிறான். அதனால தவப்பாவுடைய கரெக்டான அர்த்தமே உடலோட தூக்குறது தான். இன்னும் சொல்ல போனா அகது செய்ய வாப்பன் சாமன், ஒரு பொருளை முழுசாக நிறைவாக என்னென்ன அகராதி நூல்களை காட்டுமோ அதெல்லாம் நாங்கள் மேற்கோள் காட்டி எடுத்து காட்டுவோம், ஆதாரம் வச்சிருக்கோம். அப்ப அகது செய்ய வாபிரன் தாமன், ஒரு பொருளை முழுமையாக நிறைவாக எடுத்துக்கொள்ளுதல். என்னை உடலோடவே எல்லாம் தூக்கிட்டு போனா தான் நிறைவா எடுத்துக்கொள்ளுதல் வருது. அதான் உண்மையான நிறைவா எடுத்துக்கொள்ளுதல், அதான் அசலான அர்த்தம். அந்த அர்த்தத்தை செய்ய முடியாம தடைகள் நமக்கு மற்றவர்கள் சொல்லும் போது இருக்கு. இவர் மூத்தா போய் கிடக்கிறார், ஆனா உடம்பு கிடக்குது, முழுசா எடுத்துக்கொள்ளுதல் பாக்குறோம், அந்த உடம்பு கிடக்குது, அதனால மௌத்துன்னு அர்த்தம் செய்யறோம். மௌத்து என்ற அர்த்தம் செய்வதுதான் மஜாசான, அதாவது பின்னாடி நாமளா கொடுத்துக்கிற அர்த்தமே தவிர நேரடியான கரெக்டான அர்த்தம் என்ன, முழுசாக எடுத்துக்கொள்ளுதல். சொன்னார்கள், அழகான ஒரு அடிப்படை நமக்கு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதை நம்ம ஆராயணும்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் அழகா கேட்கிறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பயன்படுத்தி இருக்காங்க. எப்படி பயன்படுத்துறாங்க? ஜாபிரே யா ஜாபிரு அத்தவஃபைத சமன, விலையை தவப்பா மூத்தாக்கிட்டாயன்னு அர்த்தம் இல்லை. அத்தவஃபைத சமன, விலையை ஒரு பொருளுக்குரிய கிரயத்தை முழுசா வாங்கி கொண்டாயா, பாக்கிக்கு வச்சுட்டியா, தர வேண்டிய ரேட்டை முழுசா வாங்கிட்டியா கேட்கிறாங்க. அப்ப தவப்பா என்பதற்கு அகராதி பூர்வமான அர்த்தம் என்னன்னு சொன்னா முழுசா எடுத்துக்கொள்ளுதல். முழுசா எடுத்துக்கொள்வதில் இன்னும் ஆழமா சிந்திச்சு பார்த்தா உயிரோடவும் உடலோடும் எடுத்துக்கொள்வதுதான் முழுசா எடுத்துக்கொள்ளுதல். மற்ற இடத்துல கரீனா கிடக்குது, உடலோட யாரும் போகல, உடலோட இல்லாம உடல் கிடக்குது, பின் மூத்தா போனாங்க, அவங்க அடக்கப்பட்டாங்கன்னு சான்று கிடைக்கிறதுனால அந்த அளவுக்கு முழுமைன்னு நம்ம ஓரளவு முழுமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் அகராதியிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய சரியான ஒரு அணுகுமுறை. இந்த அடிப்படையில் தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் பார்க்கலாம், அவர்கள் எடுத்து வச்ச வசனங்கள்லயே அதுக்கு சான்று இருக்குது பாருங்க. அந்த 25 வசனம்னு சொன்னாங்களே, அந்த 25 வசனங்கள்லயே அதுக்கு சான்று இருக்கு பாருங்க. ஒரு வசனத்துல இருக்கு, ஹத்தா எத்தவஃபாஹுன்னல் மௌத்து, மௌத்து அவர்களை மௌத்தாக்கும் வரைன்ற அர்த்தம் இருக்கு. மௌத்துன்னு அல்லாஹ் இது சேர்க்கிறான். எத்தவஃபாவுலயே மௌத்துங்கிற அர்த்தம் இருந்தா, ஹத்தா பெண்களை பத்தி, இத்தாவுல இருக்கிற பெண்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றான், எத்தவஃபாக்க மௌத்துன்னு அர்த்தம் இருந்தா ஹத்தா எத்தவஃபாஹுன்ன, அவர்களை வஃபாத்தாக்கும் வரை நல்லா சொல்லியிருப்பான் மௌத்துங்கிற அர்த்தத்துல. அல்லாஹ் என்ன சொல்றான், ஹத்தா எத்தவஃபாஹுன்னல் மௌத்து, மௌத்து அவர்களை முழுமையாக எடுத்துக்கொள்ளும் வரை. இந்த எத்தவஃபாவுக்கு என்ன அர்த்தம் செய்யறோம், எத்தவஃபாவுக்கு மௌத்துன்னு அர்த்தம் செய்யல, ஏன் வச்சுக்கிறேன், மௌத்து மௌத்தாக்கும் வரை நம்ம அர்த்தம் செய்யல. இந்த ஆயத்துக்கு பின்னாடி மௌத்துங்கிற வார்த்தை வந்ததுனால மௌத்துன்னு அர்த்தம் செய்யறமே தவிர ஹத்தா எத்தவஃபாஹுன்னல் மௌத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறோம், மௌத்து அந்த பெண்களை முழுமையாக எடுத்துக்கொள்ளும் வரை. அப்ப இந்த இடத்துல எத்தவஃபாவுக்கு மௌத்துடைய அர்த்தம் இல்ல. 23 இடத்துல இருக்கு, நாங்கள் ஒண்ணு அடிபடுது பாருங்க. 23 இடத்துல எத்தவஃபாவுக்கு மௌத்துடைய அர்த்தம் இல்ல. எத்தவஃபல் மௌத்துனால மௌத்துடைய அர்த்தம், மௌத்து அவர்களை முழுசா எடுத்துக்கொண்டது. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் செய்யறீங்க, கரெக்டா அர்த்தம் செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? ஹத்தா எத்தவஃபாஹுன்னல் மௌத்து, மௌத்து அவர்களை மௌத்தாக்கும் வரை. பொருந்தாச்சு, மௌத்து அவர்களை மௌத்தாக்குமா, மௌத்துங்கிற ஒரு ஆக்குற ஒரு கருவியா, மௌத்துங்கிற ஒருத்தர் நிகழக்கூடியது, மௌத்து அவர்களை முழுமையாக எடுத்துக்கொள்ளும் வரை. அப்ப இந்த எத்தவஃபாஹுன்னக்கு நம்ம என்ன அர்த்தம் செய்கிறோம், முழுமையா எடுத்துக்கொள்வதுங்கிற அர்த்தம் தான் இந்த இடத்துல செய்யறமே தவிர அதை மௌத்தாக்குற அர்த்தம் செய்யல. அந்த இடத்துல டோட்டல் கருத்து மௌத்து வரும், அது வருவதற்கு காரணம் மௌத்துங்கிற வார்த்தை, அதை ஆபத்தில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத்து, இன்னொரு ஆயத்து, அவர்களுக்கு மௌத்து வரும் பொழுது தவப்பத்துக்கு ரசூலுனா, நம்முடைய ரசூல்மார்கள் அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த மௌத்து வர்றதுனாலதான் இந்த மௌத்துங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வருது, எடுத்துக்கொள்கிறார்கள் அர்த்தம். மௌத்து அவர்களுக்கு வரும்போது அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கிறான். அப்ப எத்தவஃபாவிலே அந்த அர்த்தம் இருந்தா சொல்ல வேண்டியது இல்லைங்க. எத்தவஃபாங்கிற வார்த்தைக்குள்ளேயே மௌத்துங்கிற அர்த்தம் இருந்தா மௌத்து மௌத்து எத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி சொல்ல வேண்டியது இல்லை. ஹத்தா இதா ஜா அஹதுகுமுல் மௌத்து எத்தவஃபாஹுன்ன அப்புறம் வர வேண்டியது இல்லை. அது மாதிரி பாருங்க,
அது மாதிரி பாருங்க, அல்லாஹு எத்தவப்பல் அம்புசஹீனம் அவங்க சொன்னாங்க. அதாவது தவப்பா என்பது இந்த கரீனா இல்லாட்டி எந்த அர்த்தம்லாம் வரும், மூத்த அர்த்தம்லாம் வரும், அதுக்கு வேற சான்று இல்லைன்னாங்க. அதுக்கு சான்றையும் நான் காட்டிட்டேன். என்ன சான்று காட்டியிருக்கிறேன்? ஹத்தா எத்தவப்பா உண்டல் மௌத்து. இந்த எத்தவப்பாக்கு மௌத்துன்னு அர்த்தம் கிடையாது. மௌத்தவர்களை எடுத்துக்கொள்ளும் முறைன்னு தான் அர்த்தம். எத்தவப்பாக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். நீங்க டோட்டல் அந்த இடத்துல மௌத்து தானே கூறப்படும் சொல்லக்கூடாது. ஹத்தா எத்தவப்பா உண்டல் மௌத்துங்கிற அந்த இடத்துல அவ என்ன வந்திருக்கு, மௌத்து அவர்களை எடுத்துக்கொள்ளும் வரைன்னு தான் நீங்க அர்த்தம் செய்யறீங்க. அதனால தவப்பா என்ற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் முழுசா எடுத்துக்கொள்ளுதல். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் முழுசா எடுத்துக்கொள்ளுதல் இந்த அளவுல தான் இருக்குது. உதாரணமா முழுசுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சில உதாரணங்கள் சொல்றேன். இது வாதத்தினுடைய அடிப்படை விஷயம் நினைச்சுக்க கூடாது. இப்ப சொல்லக்கூடிய உதாரணங்கள், இந்த முழுசு இருக்குல்ல, முழுமையான ஃபுல் டீ ஒன்று கொடுக்குறோம். ஃபுல் டீன்னா வலிஞ்சு கொட்டாது, அரைச்சுனா ஃபுல் டீ அவ்வளவுதான். இந்த முழுசுங்கிறத ஒரு முக்காலை மனுஷன் முழுசுன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள வர்றேன் முழுசுங்கிறது இருக்குது. ஃபுல் டீ வலிஞ்சு கொட்டுற அளவுக்கு இருந்தா தான் உண்மையில ஃபுல் டீ. ஒரு கடையில் ஒரு அளவு வச்சிருப்பான், அவன் 100 மில்லியை ஃபுல் டீன்னு வச்சிருப்பான், 200 மில்லியை வச்சிருப்பான். அதை என்ன செய்வான் அவன் வழக்கத்துல என்னவோ முழுமையோ அதை முழுமைன்றான். இதான் மனுஷன் பேச்சு. அதே மாதிரி மனித நடைமுறையில பார்க்கிறான், மனுஷன் முழுசா போறது என்பது சாவுல தான் இருக்குது. மனிதன் முழுசா எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது சாவுல தான் இருக்குது. அவனுக்கு தகுந்த மாதிரி என்ன அர்த்தம் பண்றான் மனிதன்? தவப்பா பார்த்துக்கலாம், மௌத்து முழுசா போயிட்டாங்க சொல்றான். அதனால அகராதியுடைய அர்த்தத்தின் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது எத்தவப்பாக்கு முழுசா எடுத்துக்கொள்ளுகிற அர்த்தம் அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முழுமையாக பொருந்துகிறது என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரக்கூடிய வேறு சான்றுகளை வச்சு நாங்கள் நிரூபிச்சு காட்டுவோம். அந்த இடத்துல எத்தவப்பாக்கு என்ன அர்த்தம் செய்ய வேண்டியதில்லை, மௌத்துன்னு அர்த்தம் செய்யணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. எந்த இடத்துல அவங்க எடுத்து காட்டினாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், மனிதர்களுக்கு நீ தான் சொன்னியா? என்ன சொன்னியா? என்னை என் தாயாரையும் கடவுளாக்குங்க நீ தான் சொன்னியா? நான் சொல்லல. சொன்னா உனக்கு தெரியும், என் உள்ளத்துல உள்ளது உனக்கு தெரியும், உன் உள்ளத்துல உள்ளது எனக்கு தெரியாது. நான் இதைத்தான் சொன்னேன், நான் இதை சொல்லல அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு? பலம்மா தவஃபைத்தனி, என்னை நீ முழுமையாக எடுத்துக்கொண்ட பொழுது, அது அகராதியுடைய அர்த்தம். என்னை முழுமையாக எடுத்துக்கொண்ட பொழுது நீதான் அவர்களுக்கு கண்காணிப்பாளனாக இருந்தாய். இதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. அகராதி அர்த்தம் செய்யறதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. இந்த அர்த்தத்தை நாங்க செய்வதற்கு பிரத்யேகம் அவருக்கு மட்டும், சாதாரண மனிதர்கள் ஏனைய நபிமார்கள் நல்லவர்கள் மௌத்தாகிற மாதிரி அவர் மௌத்த ஆகலைங்கிறதுக்கு எங்க தரப்புல சான்று எடுத்து வைக்கிறோம். இப்ப எடுத்து வைக்கிற நேரம் இல்லை, அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க, நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சான்றுகள் புறச்சான்றுகள் ஏராளமாக இருக்கிற காரணத்தினால எத்தவப்பா உண்மை என்பதற்கு நேரடியான அகராதியான அர்த்தத்தை தான் கொடுக்கணும். அது கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. வேற ஆளுக்கு கொடுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இதே மாதிரி என் அடியனுடைய என்னை அல்லாஹ் விசாரிக்கும் போது சாலிகான ஒரு அடியார் சொன்னது போலவே நான் சொல்லிவிடுவேன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? பலம்மா தவஃபைத்தனி குன்த ரகீபலையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அதுக்கு முழுமையா எடுத்துக்கொள்ளுதான் நேரடி அர்த்தம். முழுமையா எடுத்துக்கொள்ளுதல் அங்க பொருந்தல. ஏன் பொருந்தல? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க, 3 நாள் உடல் கிடந்துச்சு, 3 நாளைக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டுச்சு, மௌத்தா போனாங்களா இல்லையான்னு சர்ச்சை நடந்துச்சு. இதெல்லாம் சான்றுகளா இருக்கு. முழு அர்த்தம் கொடுக்க முடியாம, நேரடியான அர்த்தம் கொடுக்க முடியாம அவர் உடல் கிடக்கிறது ஒவ்வொருவருக்கும் சான்றா இருந்ததுனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அங்கே முழுமையா எடுத்துக்கொண்டு அர்த்தம் செய்வோம். அந்த அர்த்தத்தை கொண்டு என்ன அவர்கள் மூத்தாவது அர்த்தம் நேரடி அர்த்தம் இல்ல. அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுமையா எடுத்தல் இப்பதான் நிறைவேறுச்சு. ஒவ்வொருவரையும் முழுமையா எடுத்தல் ஒவ்வொரு விதத்தில் நிறைவேறுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முழுமையா எடுத்தல்ங்கும் போது இந்த உடலோடவே தான் அல்லாஹ் எடுத்தான். அதுக்கு திருமறை குர்ஆனில் இருந்து நாங்க ஏராளமான சான்றுகளை சொல்ல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 3 நாள் இருக்கிறது. ஹதீஸுகள்ல இருந்தும் ஏராளமான சான்றுகளை எடுத்து வைப்போம். அந்த புறச்சான்றுகள் அடிப்படையில் தான் இது சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு எங்க வாதத்தை வச்சு நாங்க ஒன்றும் மறுக்கல. அவங்க சொன்ன வாதம் சரியில்லைங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். அவங்க இந்த எத்தவப்பாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு மௌத்துங்கிறத அவங்க என்ன செய்ய முடியாது, நிலைநாட்ட முடியாது. அந்த ஆயத்திலையும் அந்த ஹதீஸ்லையும் அதுக்கு சான்றாக அவங்க சொல்லி காட்டின மற்றதுலையும் எந்த ஒரு சான்றும் கிடையாது என்பதுதான் நம்முடைய பதில். அடுத்தது அவங்க சொன்னதுல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி சொல்லும் போது அவங்க முமீத்துக்கண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாபஸ் ஆகிட்டாங்களே. முமீத்துக முத்தவஃபீக் என்பதற்கு முமீத்துக்கண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தவஃபீக் என்பதற்கு முமீத்துக என்று அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க.
அவங்க சிறந்த குர்ஆனுடைய விரிவுரையாளர் அதெல்லாம் சொன்னாங்க. இதை அவங்க கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இது அப்புறம் எனக்கு ஒரு பயன்பட போகுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய குர்ஆனுடைய விளக்கும் திறமை இந்த விஷயத்தை எல்லாம் நாம சொல்லும்போது நாளைக்கு அவங்க மறுக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒன்று கேட்குறேன், புகாரியில் இருக்குதுன்னு அந்த புகாரிக்கு சிறந்த டைட்டில்லாம் கொடுத்தாங்க. சரி, புகாரியுடைய ஹதீஸ்கள் 2 வகை இருக்கு, நல்லா விளங்கிக்கணும். ஒன்று சனதுகளுடன் கூடிய ஹதீஸ்கள், இன்னொன்று சனது இல்லாமல் எந்த அறிவிப்பாளர் இருக்க மாட்டார், சும்மா சொல்லுவார் இப்படி சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. சரியான ஹதீஸ்கள் என்று சொல்லப்படுவது எது தெரியுமா? அறிவிப்பாளர் வரிசையுடன் கூடிய, எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார்னு சொல்லப்படக்கூடிய சனதுகளுடன் கூடிய ஹதீஸ்கள் தான் எது சரியானது. இருக்கிறத சனதுகளுடன் கூடிய ஹதீஸ்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் கேட்கிறேன், முத்தவஃபீக் என்பதற்கு முமீத்துக்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொன்னாங்களே, அந்த விளக்கத்திற்கு புகாரியில் சனது உண்டா? அறிவிப்பாளர்கள் வரிசை உண்டா? அறிவிப்பாளர் வரிசை இல்லாம கிடைச்ச தகவலை நம்பகமற்றதுன்னு காரணத்தினால அது தாலீக்குன்னு பேர். புகாரியுடைய தாலீக்குன்னு பேர். அதுக்கு எந்த அறிவிப்பாளர் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு அறகுறை நம்பிக்கை அவருக்கு இருக்காது, முழு தகவல் சரியான நம்பிக்கைன்னு இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் என்ன செய்வாரு, புகாரி இமாம் அவர்கள் தாலீக்குங்கிற அடிப்படையில் சில 100 ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை என்பதுதான் அறிஞர்களுடைய முடிவு. அந்த அடிப்படையில் நான் அவங்க இருக்காங்களா இல்லைன்னு நானும் காட்டிடுறேன். பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. ஒரு சனது ஒரு அறிவிப்பாளர் கிடையாது. பாபு மாஜாலல்லாஹு மின் பஹீரத்தின் உலா சாயிபத்தின் உலா வசீலத்தின் உலா ஹாமின் ஒய்து காலல்லாஹு யக்கூலு காலல்லாஹு தாலா ஒய்து ஹாகுனா சிலத்துன் அல் மாயிதா அசுல்ஹா மக்கூலத்துன் ஐஷத்தின் ராலியா ஓ தத்லீகத்தின் பாயினா உல்மானா மீத பிஹா சாஹிபுஹா. மாயிதாவுடைய அசல் சொல்றாரு, மீத பிஹா சாஹிபுஹா மின் கைரின் மாதனி யமீதுனி சொல்லிட்டு ஒ கால இப்னு அப்பாஸின் முத்தவஃபீக முமீதுக. வர ஒண்ணுமே இல்லை. ஒ கால பாடத்தினுடைய தலைப்புல இப்னு அப்பாஸ் சொன்னதாக எந்த ஒரு அவருக்கு யார் சொன்னது, அவருக்கு யார் சொன்னது, இவருக்கு எப்படி கிடைச்சிச்சுலாம் சொல்லாம, ஹதீஸ்களுடைய வரிசையிலையும் சேர்க்காம, ஹதீஸ் டைட்டில் கொடுப்பாரு அதுலயும் சேர்க்காம சும்மா இப்னு அப்பாஸ் சொன்னார்னு சொல்றாரு. இது புகாரில வேற யார் சொன்னாலும் வெயிட் கிடையாது. புகாரி சொல்றா, இப்னு அப்பாஸ் சொல்றதாக ரிவாயத்தோட நாங்க பின்னாடி சொல்ல போறோம். இப்னு அப்பாஸ் சிறந்த முஃபஸ்ஸிராகி இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னதை நாம ரிவாயத்தோட சனதோட சொல்ல போறோம். இப்னு அப்பாஸ் அந்த விளக்கம் சொன்னாங்கிறது புகாரியில நம்ம இப்படிதான் இருக்குது. அதுக்குரிய சனதுகளை அவங்க என்ன செய்யணும், எடுத்து காட்டணும். சனதோட இருந்துச்சுன்னா, சனதோட இருந்தால் கூட அதுக்கு நாம பதில் சொல்லுவோம். சனதோடு அவங்க எடுத்து வேற நூல்களில் சனது இருக்குன்னு எடுத்து காட்டினாலும் கூட இப்னு அப்பாஸுடைய விளக்கத்திற்குரிய பதில முத்தவஃபீக ஒரு ஆபியுக என்றதை அவர்கள் வாதமாக எடுத்து வைக்கும் பொழுது நாம் சொல்ல இருக்கிறோம் என்பதை கூறி அவர்கள் சொன்ன அத்தனைக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன். அந்த பதிலில் அவர்களுக்கு ஆட்சேபம் அதை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சபை ஒழுங்கு மீறப்பட்டதையும் தலைவருக்கு நடுவர்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். அதை சொல்லிட்டு அவங்க விஷயத்துக்கு வரணும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. नहमदु व नसल्ली अला रसूलिल करीम
அன்புமிக்க சகோதரர்களே, இங்கு தவஃபி என்ற சொல்லுக்கு திருக்குர்ஆன் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கின்றது, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி விளக்கமான முறையில் நான் எடுத்துரைத்தேன். திருக்குர்ஆனில் இருந்து புரியாத விஷயங்களை பற்றித்தான் அகராதியை பார்க்க வேண்டும். குர்ஆன் கரீமோட தஃப்சீர் குர்ஆன் கரீமை எடுத்துரைக்கின்றது. ஃபதவஃபனா முஸ்லிமீன், இறைவா எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்று திருக்குர்ஆனில் நமக்கு ஒரு துஆ கற்று தந்திருக்கின்றான் அல்லாஹ். எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்று. ஆனால் முஸ்லிம்களாக முழுமையாக எங்களை எடுத்து கொள்வாயாக என்று அர்த்தம் கொடுக்கக்கூடும் என்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர எத்தனை பேரை முழுமையான முறையில் அல்லாஹ் வானத்தில் எடுத்திருக்கின்றார்? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துஆ செய்து தான் இருந்தார்கள். இப்ப தவஃபி என்பதற்கு திருக்குர்ஆன் என்ன அர்த்தம் கொடுக்கின்றது, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி விளக்கமாக நான் எடுத்துரைத்தேன். ஆனால் அதற்கு பெருமதிப்பிற்குரிய சகோதரர்கள் விளக்கமான ஒரு விளக்கம் கொடுக்கவில்லை. தவஃபி என்பதற்கு அகராதி அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகராதி தெரியாதா? அஃப்ஸஹுல் அரப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் அஃப்ஸஹுல் அரப். அரபு அகராதியை பற்றி மிகவும் விளக்கமான தெரிந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம் என்பதற்கு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கവും அர்த்தம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அகராதி மட்டும் எங்களுக்கு வழிகாட்டி அல்ல. நான் உங்கள் முன்னால் 23 யதஃபாவுல் மலாயிகத்து யதஃபா தவஃபி என்ற சொல் எடுத்துரைத்து கொண்டே இருந்தேன். அந்த 23 இடங்களிலும் தவஃபி என்பதற்கு உயிரை பிடிப்பது என்ற அர்த்தம் மட்டும்தான் இருக்கின்றது என்று விளக்கமாக எடுத்துரைத்திருக்கின்றேன். நான் யதஃபாவுல் மௌத் என்ற விளக்கம் கொடுத்து கொண்டு மௌத் என்ற சொல் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது கூறினார்கள். அப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஃபலம்மா தவஃபைதனி என்பதன் பொருள் முழுமையான எடுத்துக்கொண்டான் இறைவன் என்றால், அந்த முழுமையான முறையில் வானத்திற்கு எடுத்து சென்றதாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம் என்பதற்கு தமது மரணத்திற்கேற்ற அதை ஏற்றவாறு சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடல் உயிருடன் வானத்திற்கு எடுத்து செல்லப்படவில்லை. எந்த அளவில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஃபாத் நடைபெற்றதோ அந்த அளவில் தான் எனக்கும் வஃபாத் நடைபெற்றிருக்கின்றது. என்னுடைய சஹாபாக்கள் வழி தவறிவிட்டார்கள் என்றால் அதற்கு பொருள், அதுக்கு காரணம் வஃபாத். அந்த வஃபாத் தான், அதாவது ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம். வேறொன்று மதிப்பிற்குரிய சகோதரர் அவர்கள் இப்னு அப்பாஸ் முமீதுகா முக்தௌஃபிக் என்பதற்கு முமீதுகா என்ற அர்த்தம் சொல்றது. அதுக்கு விளக்கமாக கூறுகின்றேன். சனதை ஹத்தஸ்னா அபு சாலிஹ் ஹத்தஸ்னா முஆவியத்து அன் அலி பின் அபி தலா அன் இப்னு அப்பாஸின் கால முத்தௌஃபிகா வ முமீதுகா. முத்தௌஃபிகா முமீதுகா என்பதின் சனத் புகாரி ஷரா உம்தத்துல் காரி அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஜூஸ் 18 சஃபா 214 ஜூஸ் 18 214 பக்கத்தில் கொஞ்சம் எடுத்து நோட் பண்ண. 14 215 நான் இந்த நிபந்தனைக்கு மீறி சேலஞ்ச் எடுத்தா சொன்னார்கள். இந்த சேலஞ்சு இன்று கொடுக்கவில்லை. இன்று நான் சேலஞ்சு கொடுக்கிறேன் என்றால் அது நிபந்தனைக்கு மாறுபட்ட ஒன்றாக இருக்கும். ஆனால் 100 வருடங்களுக்கு முன் கொடுக்கப்பட்டிருக்கும் சேலஞ்சை நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். இது நிபந்தனைக்கு மாறுபட்ட ஒன்றல்ல என்று நான் நினைக்கின்றேன். வேற குர்ஆன் கரீமில் ஜகாத்தை பற்றியும் அஸ்ஸலாத்தை பற்றியும் கூறப்பட்டது
அகராதியில் கூறப்பட்டிருக்கும் ஜகாத்து ஸலாத்து என்ற சொல்லுக்கு மாறுபட்டு என்று சொல்லியிருக்கார்கள். இது என்ன தெரிகின்றது என்றால், திருக்குர்ஆனுடைய சொல்லுக்கு மாறுபட்டது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அதன் பொருள். அதாவது அஸ்ஸலாத் என்பது திருக்குர்ஆனில் அகீமிஸ் ஸலாத்தா ஏராளமான இடங்களில் ஸலாத்து ஸலாம் என்ற தொழுகை பற்றித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அஸ்ஸலாத் என்பதற்கு அகராதியில் இந்த அர்த்தம் சொல்லப்பட்டதின் காரணமாக திருக்குர்ஆனுடைய அர்த்தம் அதற்கு ஏற்றவாறு நாம் சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தால் அது வேடிக்கையாக இருக்கின்றது. ஏன்னா குர்ஆன் கரீம் தான் நமக்கு காதி, அகராதி இல்லை. குர்ஆன் கரீம் ஒரு விஷயம் புரியாவிட்டால் அதை விளக்குவதற்காக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அதுக்கு விளக்கமான முறையில் அகராதி நமக்கு பயன்படுத்துமே தவிர திருக்குர்ஆன் ஒன்று சொல்லும் போது நாம் குர்ஆன் கரீமாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நிபந்தனையில் அகராதி கண்டிப்பாக வேண்டும் என்பதன் காரணமாக கண்டிப்பாக அந்த அகராதியை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. தவஃபி என்பதற்கு அது பாப தஃபஉல் இருந்து வரலாம். இவங்க தந்திருக்கும் இந்த பல இந்த தவஃபனே இந்த சமன் என்ற அந்த சொற்கள் எல்லாம் பாப தஃஈல் இருந்து வந்ததா. பாப தஃபஉலில் பலமா தவஃபைதனி என்றும் இன்னி முதௌஃபிக என்பதற்கும் பொருள் இந்த உயிரை எடுப்பதை தவிர இந்த முழுமையான முறையில் உடலும் உயிரும் முழுமையான முறையில் வானத்திற்கு எடுத்து செல்வது என்று எங்கேயும் பொருள் இல்லை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயுமே தவஃபி என்பதற்கு இந்த முழுமையான முறையில் இந்த உயிரும் உடலும் சேர்த்து வானத்தில் கொண்டு போறாங்க எங்கேயும் சொல்லவில்லை. எங்கேயாவது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதை எடுத்து காட்ட வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றேன். ஹத்தா யதவஃபாஹுல் மௌத் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வஃபாத்திற்கு அது கொஞ்சம் விளக்கமா அல்லாஹ் சொல்றான். தவஃபா எப்படி மௌத் மூலமாக, நவ் மூலமாக இல்லை. நவ்மு லைல் என்ற கரீன் இல்லை, இங்கே மௌத் என்ற கரீதான். முழுமையான முறையில் மௌத் மூலமாக அல்லாஹ் எடுத்தான் என்று இதுக்கு வேண்டும் என்றால் அது சொல்லலாம். ஆனால் ஹத்தா யதவஃபாஹுல் ஜிஸ்ம், இந்த உடலுடன் அல்லது உயிர் உடலுடன் அல்லாஹு வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றதாக எங்கே கூறப்படவில்லை. சுருக்கமாக ஃபலம்மா தவஃபைதனி என்ற ஆயத்தை மீண்டும் மீண்டும் நான் கூற விரும்புகின்றேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கின்றார்களோ அதுதான் நாம் கூற வேண்டும். திருக்குர்ஆனில் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுக்கு மாற்றமான முறையில் எந்த ஹதீஸ் இருந்தாலும், திருக்குர்ஆனுடைய போதனைக்கு மாற்றமான முறையில் எந்த ஹதீஸ் இருந்தாலும், எந்த அகராதி இருந்தாலும், எப்படிப்பட்ட புத்தகம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. அகராதியை நாம் பயன்படுத்துவோம், நிச்சயமாக பயன்படுத்துவோம். ஆனால் அது திருக்குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கும் அந்த திருக்குர்ஆனுக்கு ஒரு உலகத்தில் இருக்கின்றது. யுஃபஸ்ஸிரு பஅது பஅதன். அந்த திருக்குர்ஆனுடைய அகராதிக்கு மாற்றமான முறையில், அல்லாஹ்வுடைய கவுலுக்கு மாற்றமான முறையில், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கும் இந்த விளக்கத்திற்கு மாற்றமான முறையில் அகராதி ஏதாவது சொல்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஏனென்றால் திருக்குர்ஆனின் மீது காதி அகராதி இல்லை. திருக்குர்ஆனின் மீது காதி அகராதி இல்லை. திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற ஹதீஸ் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறும் போது, திருக்குர்ஆனுக்கு விரோதமான முறையில் அகராதி சொல்லும் போது நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் ஃபலமா தௌஃபைதனி என்பதற்கும் யா ஈசா இன்னி முதௌஃபிகா என்பதற்கும் விளக்கமாக திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்களில் இருந்தும் விளக்கம் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன். இது எப்போதும் என்று நான் நினைக்கின்றேன். இல்லை என்றால் திரு மதுபிற்குரிய சகோதரர்கள் இது கூறுகிறார்களோ அதுக்கேற்றவாறு இன்ஷா அல்லாஹ் நாம் விவாதத்தை தொடர்ந்து கொண்டு போவோம். வேறொன்று, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல் என்ற முறையில் வஃபாத் ஆகிவிட்டதாக திருக்குர்ஆன் விளக்கமான முறையில் எடுத்துரைக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான்,
மல் மஸீஹ் இப்னு மரியம இலா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் வ உம்முஹு சித்திகத்துன் கானா யகுலானி தஆமா. மஸீஹ் இப்னு மரியம் ஒரு ரசூல் என்று வேறு யாரும் இல்லை. மஸீஹ் இப்னு மரியம் ஒரு ரசூல் மட்டும்தான். மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் சென்று விட்டார்கள். கத் ஹலத், எல்லா நபிமார்களும் காலம் சென்று விட்டார்கள். மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். மஸீஹ் இப்னு மரியம் ஒரு ரசூல் மட்டும்தான். அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் காலம் சென்று விட்டார்கள். 1,24,000 நபிமார்களில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் மரணித்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல், ஒரு நபி என்ற முறையில் மரணிக்காமல் வேறு வழி இல்லை என்று இதில் புரிகின்றது. ஏனென்றால் கவனமாக அவர்கள் கேட்க வேண்டும். மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூலும், மஸீஹ் இப்னு மரியம் ஒரு ரசூல் மட்டும்தான். அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா ரசூல்களும் காலம் சென்று விட்டார்கள். ஆகவே ஒரு ரசூல் என்ற முறையில் மஸீஹ் இப்னு மரியமுக்கும் மரணிக்காமல் காலம் சென்று விடாமல் வேறு வழி இல்லை. வ உம்முஹு சித்திகத்துன், அவருடைய தாய் புனிதவதியாக இருந்தார்கள். கானா யகுலானி தஆமா, இது மாதிரி இஸ்திம்ரார் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தை குறிக்கின்றது. கானா, அவர்கள் இருவரும் யகுலானி தின்று கொண்டிருந்தார்கள் தாம உணவு. அவர் 2 பேரும், தாயாரும் மகனும் உயிருடன் இருப்பது வரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இது திருக்குர்ஆன் கூறுகின்றது. ஆகவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் உணவை அருந்திக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? எவ்வாறு மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணவு அருந்துகின்றதில்லையோ அதே போன்று கானா யகுலானி தாம், ஈசா இப்னு மரியம் உணவு அருந்துவதில்லை. கானா பாஸ்ட் டென்ஸ், அவர் உயிருடன் இருக்கும் போது அருந்திக் கொண்டிருந்தார்கள். சிலர் கூறலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள், வானத்தில் இருக்கும் ஒருவருக்கு உணவு தேவையில்லாமல் இருக்கலாம் அல்லவா என்று. அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படும் என்று.